ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காரைக்குடி செட்டிநாடு ஸ்பெஷல் பரங்கிக்காய் புளிக்கா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஞ்சள் பூசணிக்காய், பரங்கிக்காய், அரசாணிக்காய்னு இதை சொல்லுவாங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கணும். நாலு வரமிளகாய் சேர்த்துக்கணும். ஒரு கப் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி நான் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூசணிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். பூசணிக்காவை தோல் எடுக்காமல் கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். பரங்கிக்காயில் விட்டமின் பி, சி, B6, தாமிரம், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் என பல சத்துக்கள் உள்ளன. இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்கும். வாயு கோளாறு, அல்சர், செரிமான கோளாறு ஆகியவற்றை சரி செய்யும். சளி மற்றும் காய்ச்சலை குணப்படுத்தும். மூலநோய், எரிச்சல், தாகம் ஆகியவற்றை குணப்படுத்தும். காய் வேகத்துக்குள்ளார லண்டனில் நடந்த பம்கின் ஹாலோவின் செலிப்ரேஷனை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பூசணிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கணும். இனிப்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நம்மளோட புளிக்கா ரெடி. இது காரமாகவும் புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கும். சுவைக்கலாம் வாங்க.